வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையானுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் நீடிப்பு. சம்பூர் பகுதியில் 6 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு 4 போலீஸ் குழுக்கள் நியமனம். நாட்டில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தினால் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சிவனேசதுரை சந்திரகாந்தனை இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் மாணிக்க வாசுகர் கணேசராஜா உத்தரவிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை தொடர்பான விசாரணைகளுக்காக கடந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.